பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வாட்டர் ஆப்பிள் செடியில் வாட்டர் ஆப்பிள் வந்திருக்குது. அப்படியே பக்கத்தில் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள். இங்கே சப்போட்டா செடி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கொய்யா செடி. கொய்யாக்காய் குட்டி குட்டி கொய்யாக்காய் இருக்குது. குட்டி குட்டி கொய்யாக்காய் இருக்குது. அப்புறம் இங்கே மாதுளம் செடி இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. காமிக்கிறாருங்க. ட்ராகன் ஃப்ரூட் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிரேப்ஸ் செடி இருக்குது. இந்த குலாபி இருக்குது. இது வந்துட்டு கிரேப்ஸு. இங்கே சீத்தாப்பழம் இருக்குது. இது ஆப்பிள் செடியாக நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அப்படி வாங்க, பனானா செடி இருக்குது, காமிக்கிற வாங்க. பனானா 3 கிளை வந்துருக்குது. பாருங்கள், கீழேருந்து அப்படியே பாருங்கள் மேலே வரைக்கும் இருக்குது. அது ஒன்று சர்க்கரை கிளைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆந்திராவில். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரெட் பனானா செவ்வாழை செடி. இதுக்கு எதுவுமே வரல. இது மட்டும் ரெட் பனானா. நிறைய பனானா இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கீழேருந்து மேலே வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, காமிக்கிறேன். இது என்ன செடின்னு தெரியல. இந்த பக்கத்தில் கருவேப்பிலை இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ பெருசாக பாருங்கள். இதாக இருக்குது. இங்கே பச்சை வாழைப்பழம் இருக்குது. பூவெல்லாம் கீழே போட்டிருக்கு பாருங்கள். இங்கே மந்தாரம் இருக்குது. வாங்க, வாட்டர் ஆப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் பெருசாக இது வந்து இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஐயோ, நம்ம கட் பண்ணாமல் கீழே வந்து இருக்குது. கொய்யா வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்குது கொய்யா. இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. இது ட்ராகன் ஃப்ரூட்டு. என் ஆண்டி நிறைய செடி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிரேப்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. பாய்.